ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு இட்லிக்கு சூப்பரான சைட் டிஷ் பொடி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக கடாய் வந்துட்டு கொஞ்சம் சூடானதுமே கடலைப்பருப்பு நான் எல்லாமே இந்த கப்பில் அளவு தான் எடுத்துக்கிறேன். ஒரு 3/4 கப்பு அதில் போட்டு நல்லா அதை வந்துட்டு பொன்னிறமாக வறுக்கணும். அது வாசனை வரும். அப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. ஸோ அதே கப்பில் அதே அளவில் வந்துட்டு உளுந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு பிளாக் கலர் உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே அதே மாதிரி நல்லா கொஞ்சம் வாசனை வரும். அது வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஒன்ஸ் அது வந்துட்டு கலர் கொஞ்சம் மாறிட்டோன்னே திரும்பவும் அதையும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே கப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அளவுக்கு வந்துட்டு எள் எடுத்திருக்கேன். நான் வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளுமே சேர்க்கலாம். ஸோ எள் வந்து நல்லா பொரியிற சவுண்டு கேட்கணும். பொரிஞ்சிருச்சுன்னா தான் அது கசப்பு தன்மை இருக்காது. பொரியலாம் வந்துட்டு பொடி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதையும் போட்டுட்டு இப்போ அதே ஒரு கப்பு அளவு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்துட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் அதை வந்து வதக்கணும் பார்த்திங்களா, எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் அதையுமே வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டுமே எண்ணெய் போட்டுட்டு நான் வந்துட்டு ஜிஞ்சலி ஆயில் யூஸ் பண்ணுறேன். அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 6-7 மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா இதெல்லாம் ஆறணுங்க. நல்லா சூடாக பண்ணாதீங்க, அரைச்சிடாதீங்க. சூடு ஆறினதுமே நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு வறுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக சால்ட்டு, லைட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பருப்புன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா சாரிங்க, ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஸோ அதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சாச்சு. சூப்பரான இட்லி பொடி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.